தண்ணீர் பாய்ச்சிடுவே, இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவே. இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவே. உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவே. உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவரில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவரில்லை. ஆமென். நம் கண்களை நாம் மூடி ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த புதிய மாதத்துல நீர் கொடுக்க போற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆவியானவரே. அப்பா, அந்த வார்த்தையை நாங்கள் வாங்கி அப்படியே நாங்கள் விட்டு விடாதபடி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அப்படியே நாங்கள் கடைபிடித்து நாங்கள் ஜெபிக்க பரிசுத்த ஆவியான எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் பேசும் அடிமை மறைத்து கொள்ளுங்க. நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், காத்து கொள்ளுங்க. துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 நாளாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமும் 11:9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். தாவீது எப்படி இருந்தாராம்? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஒவ்வொரு நாளும் 1 by 1. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்றால் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம். நம்ம நாளுக்கு நாள் தாவீது என்ற பக்தன் எப்படி இருந்தாரா? விருத்தி அடைந்தார். இந்த புதிய மாதத்தில் நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மையும் என்ன செய்வார்? அதுதான் நம்ம தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். என்ன செய்ய போறாரு? விருத்தி அடையும்படி செய்ய போறாரு. விருத்தினா என்ன? கொஞ்சம் இருக்கும், அந்த கொஞ்சத்தை என்ன செய்வார்? நல்ல பெருக செய்வார். அதுதான் விருத்தி அடைதல். சாரிபாத் விதவை உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா வீட்டில் கொஞ்சோண்டு தான் மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய். அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை வச்சு என்ன செய்யணும்? அதை அப்பமாக செய்து அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய மகனும் சாப்பிட்டு மரித்து விடணும். ஏன்னா அந்த தேசத்தில் என்ன சொல்லுங்க? பஞ்சம். அப்போ அவ்வளோதான் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல தீர்க்கதரிசி நடத்தப்படுகிறார். முதலாவது அடை எனக்கு கொண்டு வா, அதுக்கு பிறகு பார்க்கலாம். அப்போ அந்த அம்மா அதே போல் கீழ்ப்படிது. நமக்கு அது நன்றாக தெரியும் எல்லாருக்குமே. அப்போ என்ன அதில் ஒரு விசேஷம்? அந்த எண்ணெயும் மாவையும் வைத்து தீர்க்கதரிசி ஐயாவுக்கு அந்த அம்மா முதல் அடைய கொடுத்தபடினால அது என்ன ஆயிற்று சொல்லுங்க? விருத்தி அடைந்தது. இன்னைக்கு ஊழியக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா செஞ்சு வச்சதெல்லாம் மறைச்சி வச்சுக்கூடாது. சுமார் பேச்சுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஐயோ, நம்ம இப்போ தான் என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி தான் நம்ம கறி எடுத்தோம், இன்றைக்கி பார்த்து ஊழியக்காரங்க வந்துட்டாங்களே, அப்படி மூடி வச்சுட்டு ஒரு காப்பி ஏதோ ஒன்று போட்டு தள்ளிட்டு நம்ம என்ன செய்யலாம்? அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சா விருத்தி வராது. என்ன சொல்கிறீங்க? 1/4 கிலோ எடுத்தாலும் 1/2 கிலோ எடுத்தாலும் அதை பகிர்ந்து நம்ம கொடுத்து சாப்பிடும் பொழுது தேவன் என்ன செய்வார் சொல்லுங்கள்? அதை விருத்தி அடையும்படி செய்வார். நான் அப்படி தான் செய்வேன். நான்வெஜ் எடுத்தேன்னு வைங்களேன், அன்றைக்கி தான் எதிர்பாராத வருவாங்க, அன்றைக்கி தான் டிக்கெட் ஓவர் ஆகிடும். அப்போ நான் சொல்லுவேன், என்னம்மா இது, இன்றைக்கி தான் நம்ம எடுத்தோம், இன்றைக்கி பார்த்து டிக்கெட் ஓவர் ஆயிடுச்சே, பரவாயில்லை, பகிர்ந்து சாப்பிடலாம். என்ன சொல்கிறீங்க? 3 துண்டு சாப்பிட்றது, 2 துண்டு சாப்பிட்றது, 2 துண்டு சாப்பிட்றது, 1 துண்டு சாப்பிட்றது இல்லை. அப்படி நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும் சொல்லுங்க? தேவன் அதை விருத்தி அடையும்படி செய்வார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு தேவ ஜனமே, இந்த புதிய மாதத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் சொல்லுங்கள்? விருத்தி அடையும்படி செய்ய போகிறாரு. கொஞ்சம் சம்பளம் தான் சிஸ்டர், கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம்தான். நான் எப்போவுமே என்னுடைய ப்ரொவிஷன்ஸு நான் அளந்து தான் வாங்குகிறேன். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதம் வர்றதுக்குள்ளேயே அது முடிஞ்சு போயிடுது. ஆமாம், இருக்கணும்னா ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன். ப்ரொவிஷன் வந்தவொடனே கையை வச்சு ஜோம் பண்ணிவிடுங்க. என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க சிஸ்டர், நாங்கள் சும்மா அந்த பக்கத்து கடையில் 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு வாங்குறேன்னா அதையும் பரவாயில்லை. அந்த காசை வைத்து ஜோம் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ண போங்க. என்ன சொல்றீங்க? பண்ணும் பொழுது தேவன் என்ன செய்வார் சொல்லுங்கள்? அந்த பணத்தை நமக்கு விருத்தி அடையும்படி செய்வார். என் வாழ்க்கையில் நான் அதை நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். அதுக்காக தான் சொல்கிறேன்.
நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து நான் அதை நான் சமைக்க எடுத்தாலும் அதில் 1 ஸ்பூன் எடுத்து நான் பிடி அரிசி என்று ஒரு பாத்திரத்தில் போட்டு வைப்பது உண்டு. நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களே என்ன செய்வார், விருத்தி அடைய செய்வார். நீங்கள் எடுக்க எடுக்க அந்த ரைஸ் வந்துட்டே இருக்கும். மழை வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் பாருங்கள், உபவாச கூட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 12 பேர் வந்தார்கள். உபவாச கூட்டம் நடத்தினோம். நல்ல ஒரு ஆகாரம், சுட சுட பிரிஞ்சி, நல்ல முட்டை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 3 மாதங்கள் கிட்ட ஆகிவிட்டது நான் கத்திரிக்காய் சாப்பிட்டு. அதனால் ஆசைப்பட்டு நான் என்ன பண்ணேன், கத்திரிக்காய் கிரேவி எல்லாம் பண்ணி நாங்கள் ஜெபித்து விட்டு நன்றாக நாங்கள் சாப்பிட்டோம். 2 கிலோ தான் போட்டேன். வருவாங்க, யார் வராங்க, நம்ம வரைக்கும் ஜெபிக்கலாம், நம்ம வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் 2 கிலோ மாத்திரம்தான் நான் போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எடுக்க வந்துகிட்டே இருக்குது. எத்தனை பேர் சாப்பிட்டாங்கல்ல? நம்ம தேவன் விருத்தி அடையும்படி செய்வார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு தேவ ஜனமே உங்கள் வாழ்க்கையில் விருத்தி இல்லைன்னு சொல்லி விரக்தியாக இருக்கீங்களா? எங்கே சிஸ்டர் விருத்தி? சம்பாதிக்கிறதெல்லாம் அப்படியே போயிடுது. நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆசீர்வாதம் அது இதுன்னு. எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது மாதிரி உங்களை கர்த்தர் விருத்தி அடைய செய்ய போகிறாரு. இது ஜோஷியெல்லாம் கிடையாது, குறியெல்லாம் கிடையாது, இது ஜாதகமெல்லாம் கிடையாது. இது என்ன சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் சொல்லி ஜெபித்தால் நிச்சயமாக கர்த்தர் விருத்தி அடையும்படி செய்வார். அப்போ தாவீதை பாருங்க எப்படியெல்லாம் விருத்தி அடைய செய்திருக்கிறாரு. வாசிக்கலாம், யாரையெல்லாம் விருத்தி அடைய செய்தார் என்று. ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12-13. ஆதியாகமம், ஜெனிசிஸ் 26:12 and 13. ஆங்கிலத்தில் கூட வாசிக்கலாம். வாசிங்க, ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்ப பாருங்க, இங்க ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். அப்ப ஈசாக்கு விதை எப்போ விதைப்பாங்க? விவசாயிகளுக்கு தெரியும்ல, விதை எப்போ விதைப்பாங்க? இதை வானம் பார்த்த பூமி என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த மாதிரி வைத்திருக்கிற விவசாயிகள் என்ன செய்வார்கள், எப்பொழுது மழை வரும் என்று சொல்லி ஒரு பருவம் அவங்களுக்கு கணக்கு இருக்கும். அந்த அந்த மழை எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டு தான் அவங்க என்ன செய்வார்கள், விதைப்பார்கள். அப்போ பம்ப் செட்டு வைத்திருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஆடி மாதம் விட்டால் அந்த 18 தேதிக்குள்ளே ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. அதுதான் நன்றாக விளையும், அதிகமான மகசூல் கிடைக்கும். அதற்காக தான் விவசாயிகள் என்ன செய்வார்கள், அந்த இதை பார்த்து அவர்கள் விதைப்பார்கள். ஆனால் இங்கே ஈசாக்கு ஐயா என்ன பண்ணுறாரு, எப்படி விதைக்கிறாரு? அவர் மழையை பார்த்து விதைக்கலை, அவர் சீதோஷலத்தை பார்க்கல, அவர் எதையும் அதை கணக்கு வைத்து கொள்ளலை. எப்போ எங்கே விதைக்கிறாரு, எப்போ விதைக்கிறார் சொல்லுங்க? பஞ்ச காலத்தில் விதைக்கிறாரு. பஞ்சம் ஒன்றுமே இல்லை, பஞ்சம் சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை. யாராகிலும் ஒரு துண்டு ரொட்டி கொடுத்தாலும் கூட நம்முடைய பசியை போக்கிக் கொள்ளலாமா என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் ஈசாக்கு என்ற தேவ மனிதன் வாழ்ந்த நாட்களில், அந்த பஞ்ச நாட்களில் அவர் என்ன பண்ணாரு, அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்களும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க விதைங்க. என்ன சொல்லுங்க, சிறு பிள்ளைங்களுக்கு நீங்க நல்லா விதைச்சிங்க, கர்த்தர் உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கொடுத்த அந்த காணிக்கைகளையும் அடிமையினிடத்தில் இருந்த பணத்தையும் போட்டு சிறு பிள்ளைகள் ஊழியத்தை சிறப்பாக நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்போ நீங்கள் அதே போல் நீங்கள் இல்லாத நேரத்தில் நீங்கள் இயேசுக்காக நீங்கள் விதைக்கும் பொழுது தேவன் உங்கள் குடும்பத்தை, தாவீதின் குடும்பத்தை விருத்தி அடைய செய்தது மாதிரி, ஈசாக்குடைய வாழ்க்கையில் விருத்தி அடைய செய்தது மாதிரி, இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் உங்களையும் உங்கள் குடும்பங்களை என்ன செய்ய போகிறாரு, விருத்தி அடைய செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அப்போ அது 13 வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து விருத்தி அடைகிறான். இன்னும் விருத்தி. ஒரு களஞ்சியம் நிரம்பி விட்டது. அந்த களஞ்சியம் நிரம்பினவனே அதை மூடி வச்சுட்டு இன்னொரு களஞ்சியத்தை கட்டுறாரு ஈசாக்கையா. எப்போ? பஞ்ச காலத்துல. அப்ப நல்ல மகசூல் கிடைக்கும் போது விருத்தி அடைந்து அது வேறு விஷயம்.
இங்க ஒண்ணுமே இல்லை, தண்ணீரே கிடையாது, நிலங்கள் எல்லாம் வெடிப்பு விட்டு இருக்கு. தண்ணி வந்து அவங்க குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாது. அவங்க எப்படி அவங்க பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சுவார்கள்? இல்லை, நம்ம யோசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தேவன், இல்லாத நேரத்தில் கொடுக்கிற தேவன். அவர் இல்லாத நேரத்தில் நீங்கள் கத்திர அதான் உனக்கு கத்திர மாத்திரம் தான் நம்ம நோக்கி பார்க்கணும். நம் மனிதர்கள் நோக்கி பார்த்தா அவர் கொடுக்க மாட்டார். நம் வாழ்க்கையில் அது மாத்திரம் ஒன்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்ம என்ன செய்ய வேண்டும்? எல்லா தேவைகளுக்கு ஒரு 10 ரூபாய் வேணும்னா கூட நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஏசப்பா, எனக்கு ஒரு 10 ரூபாய் தேவை, எனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை, எனக்கு ஒரு 2000 ரூபாய் தேவை அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டு பாருங்களேன். யாரை கொண்டாகிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருவாரு. நம்ம எல்லாம் வைத்து கொண்டு நம்ம செய்ய மாட்டோம். இல்லாத நேரத்தில் தான் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம். ஈசாக்கு அதுதான் செஞ்சார். இல்லை, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்ப அங்க தாவீது கூட பாருங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாரு. அப்ப நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து எந்த தாவீது? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது. அவங்க குடும்பத்துல தாவீதை அற்பமாய் நினைத்தார்கள். அவனை ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்க. எல்லா அண்ணன்மார்கள் எல்லாம் மிலிட்ரியில நல்ல வேலை. சவுல் ராஜா அந்த நாட்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது தாவீதுடைய அண்ணன்மார்கள் அவங்களுக்கு என்ன வேலை? மிலிட்ரியில வேலை. அப்போ மிலிட்ரியில் வேலையாக இருக்கும் பொழுது தாவீது வந்து சின்ன பையன், அவருக்கு என்ன வேலை? தன் தகப்பனாருடைய ஆடுகளை மேய்க்கிற வேலை. எப்படி இருக்கும்? அப்போ அந்த ஐயா அண்ணன்மார்கள்லாம் ரொம்ப வந்து கேவலமாக நினைக்கிறது, ஒரு மாதிரி பேசுறது, இப்படியெல்லாம் இருக்க. ரொம்ப சிறுமையை கண்டு வந்தார். ரொம்ப ரொம்ப அவர் நெருக்கப்பட்டார். அதனால தான் அவர் எழுதுவார், நான் நெருக்கப்படுகிற நாளில் எனக்கு தஞ்சமானார். அவர் நெருக்கப்படலைன்னா அவர் அதெல்லாம் எழுத மாட்டார். என்ன சொல்றீங்க? நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு அவரு நெருக்கத்தின் பாதையில கடந்து வந்தபடினால்தான் ஒவ்வொரு சங்கீதத்தையும் அவர் எழுதுறாரு. அப்படிப்பட்ட ஒரு தாவீது வாழ்க்கையில, ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த தாவீது வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படி செய்தாரு. எப்படி விருத்தி அடைய செஞ்சாரு? இல்லை, நமக்கே தெரியும், நமக்கு நேரம் இல்லை, அவங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ஆடுகளை மேய்த்து கொண்ட தாவீதை சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி கொண்டு வந்து என்ன பண்றாரு? அவர் ராஜாவாக தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறாரு. அது விருத்தி தானே, ஆடை தானே மேய்ச்சாரு. ஆடு மேய்ச்சாதான் அப்பா வந்து அவருக்கு நல்ல ஆகாரம் கொடுப்பாரு. ஆடு மேய்ச்சி கொண்டு வந்தாதான் அப்பா என்ன செய்வாரு? அவருக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தை எடுத்து கொடுப்பாரு. இல்லைன்னு சொன்னா அப்பாவும் திட்ட வேண்டியதுதான். அப்படிப்பட்டதான தாவீது வாழ்க்கையில பாருங்க, ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணினாரு. தாவீதுடைய கொம்பு உயர்ந்தது. தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா தேவனிடத்துல உண்மையா இருக்கவங்களுக்கு ஐஸ்வர்யம். அப்போ தேவனிடத்துல எப்படி இருப்பாங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உண்மையா இருப்பாங்க. எப்படி உண்மையா இருப்பாங்க? ஆபிரகாம் காலத்துல பாருங்க, ஆபிரகாம் புறஜாதியான ஆபிரகாம், ஆனாலும் தேவனை அறிந்து கொண்டவுடனே தேவனுக்கு பலிபீடம் கட்டினாரு, பலி செலுத்தினாரு, அவர் தசமபாகம் கொடுக்கிறாரு. அப்ப அவர் உண்மையா இருக்கிறாரு. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் சபையில அது அந்த ஐஸ்வர்யத்துக்கு பதிலாக என்ன இருக்கு சொல்லுங்க? ஆவிக்குரிய நற்குணங்கள். அப்ப இந்த ஆவிக்குரிய நற்குணங்கள் நம்ம இடத்துல இன்றைக்கு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய நற்குணம் என்ற மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுக்கு நமக்கு எல்லாம் தாராளமாக எடுத்து கொடுப்பது. நமக்கு இல்லை என்றால் கூட நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம அநேகருக்கு கொடுக்க வேண்டும். நான் மதர் தெரேசாவை அடிக்கடி நான் யோசிப்பேன். எவ்வளவு தியாகம் இல்லை! மற்ற வேறு ஒரு நாடு, நம் நாடு கூட கிடையாது. நம்ம நாட்டில் இருக்கிற தலைவர்கள், நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கே ஒரு 10 ரூபாய் பிச்சை போடுறதுக்கு அழுகுறாங்க. எத்தனை பேர் ஏசுறாங்க தெரியுமா? உனக்கு கை நல்லா தானே இருக்குது, உனக்கு கால் நல்லா தானே இருக்குது, நீ போய் சம்பாதிக்க வேண்டியதானே, நீ எதுக்கு பிச்சை எடுக்கிறன்னு எத்தனை பேர் ஏசி பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் பாருங்கள், வேறு ஒரு தேசத்திலிருந்து மதர் தெரேசா நம்ம நாட்டுக்கு வந்து அவங்க பிச்சை எடுத்து பரதேசி மக்களையும் திக்கற்ற பிள்ளைகளையும் காப்பாற்றினார்கள். இல்லை, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அனுபவம். அதை நீங்கள் அடிக்கடி நீங்கள் யோசிக்கிறீங்களா? நான் யோசிப்பேன். நம்ம நாட்டுக்கு வேறு ஒரு தேசத்திலிருந்து வந்து நம்ம நாட்டு மக்களுக்காக பிச்சை எடுக்கிறாங்க. வாலிப வயது அழகான சகோதரி, படித்தவர்கள், நல்ல ஃபேமிலி. இல்லை, அவங்க வந்து இங்கே பிச்சை எடுக்கணும்னு அவசியமா? நிறைய பேர் கல்கட்டா பகுதியில் அந்த அம்மா பிச்சை எடுக்கும்போது என்ன செய்தார்கள் தெரியுமா? காரி அந்த அம்மாவை கையில் எச்சி துப்புனார்கள். அதை வாங்கி கொண்டு அந்த அம்மா சொன்னது என்ன தெரியுமா? இது எனக்கு, என் வளர்க்குற பிள்ளைங்களுக்கு எதனா பிச்சை கொடுங்க.
எப்படி பாருங்க, எவ்வளோ பெரிய தியாகம், எவ்வளோ பெரிய நல்ல உள்ளம். இன்றைக்கு பிரியமான தேவஜனமே, நாம் கூட கர்த்தருக்கு எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள்? உண்மையாக இருக்க வேண்டும். அதனால தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 28, 20 நினைக்கிறேன், வாசிங்கள். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அரைகுறையான ஆசீர்வாதம் கிடையாது. வாசிங்கள் நீதிமொழிகள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமே. உண்மையுள்ள ஐஸ்வர்யவனாகுவதற்கு தீவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். போதும், வேண்டாம். அப்போ உண்மையுள்ள மனிதன் நமக்கு வேண்டும். உண்மையுள்ள மனிதன் எப்படியாக? பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். தாவீது என்ற பக்தன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரு. ஆடு மேய்த்து கொண்ட தாவீதை கர்த்தர் என்ன பண்ணாரு? அவரை கிபியோனில ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரு. இன்னைக்கு ஒன்றுமில்லாத இருக்கிற நம்மை கூட கர்த்தர் என்ன செய்ய போறாரு? வர வர நம்மை விருத்தி அடைய செய்ய போறாரு. நம் குடும்பத்தில் வருமானம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. நம் குடும்பத்தில் நமக்கு சுகம் விருத்தி அடையும். சுகமே இல்லை சிஸ்டர், பலவீனமாக இருக்கிறேன், வருமானமே இல்லை சிஸ்டர், கடன் தான் சிஸ்டர் நிறைய இருக்குது. இந்த கடனை யார் தான் சிஸ்டர் அடைப்பாங்கன்னு நீங்கள் ஒரு வேளை மனதில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கடனில் இருக்கிற பிரச்சனையோடு இருக்கிற தேவஜனமே கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் வருமானத்தை என்ன செய்ய போகிறார் சொல்லுங்கள்? விருத்தி அடைய செய்ய போகிறாரு. இனி உங்கள் வாழ்க்கையில் கடனே கிடையாது. ஒரு சகோதரி பாஸ்டிங் ப்ரேயரில் சாட்சி கொடுத்தார்கள். என்ன சாட்சி கொடுத்தாங்க தெரியுமா? என் வாழ்க்கையில் கடனை எல்லாம் கர்த்தர் மாற்றினார், கடனே இல்லை, அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? நீங்களும் பாருங்க, அடுத்த 25ஆம் ஆண்டில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கடனே இல்லை, என் வாழ்க்கையில் அந்த கடனெல்லாம் மறைந்தது, எனக்கு தேவன் என்னை ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, என்னை பலப்படுத்தினாரு, எனக்கு நல்ல சுகம் கொடுத்தாரு என்று ஒவ்வொருத்தரும் நீங்கள் சாட்சி கொடுக்க போகிறீங்க. அதுதான் விருத்தி. அதில் கர்த்தர் தேவன் நம்மோடு கூட இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா, ஆமென். 3 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். அடுத்த ஆசீர்வாதம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்க வேண்டுமா? சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாம் 3:2. எல்லாரும் எடுங்க. 3 யோவான் 2ஆம் வசனம். ஆமீன். பிரியமானவனே, உன் ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு கரைப்படாமல் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி கரைப்படாமல் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுதுதான் நம் மகிமைக்குள்ளே சீயோனிலே நம் தேவராஜ்யத்தில் போய் சேர முடியும். அதனால தான் இந்த ஐயா சொல்றாரு, புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம், அது பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம். விருத்தி அடைகிறது, நம்முடைய விளைநிலங்கள் எல்லாம் வர்த்திக்க செய்கிறது, நமக்கு நல்ல இது கொடுக்குது. இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்து ஆசீர்வாதம் பாருங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அவர் வேண்டாரு, நமக்காக தேவன் வேண்டுதல் செய்கிறாரு. என் மகன் என் மகள் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும், என் மகன் என் மகள் சியோனுக்கு ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல சேர வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் சியோனை வாஞ்சிக்கிறீங்க? இல்லை, இவ்வளோ சீக்கிரம் வேண்டாம் சிஸ்டர். என்ன சிஸ்டர், நிறைய நான் இருக்கு, கொஞ்ச நாள் போகட்டும். இல்லை, எப்போவுமே நமக்கு சியோனை வாஞ்சிக்கணும். தேவஜனமே என்ன சொல்றீங்க? எப்போதும் நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்? சியோனையே நாம் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். இப்போ தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள் எடுக்க வேண்டாமா? என் பிள்ளைங்க இப்போ தான் என் மகன் படித்தான், படிச்சுட்டு இது இருக்காங்க. என் மகன் நல்லா சம்பாதிக்க வேண்டாமா? சம்பாதிக்கட்டும், நல்லது. பேர பிள்ளைகள் எடுக்கட்டும், நல்லது. அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லது. இதுவும் ஒரு பக்கம் வேண்டும். எப்பொழுதும் நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? சீயோனை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்ப அந்த சீயோனுடைய சீயோனுடைய ராஜாவுடைய முகத்தை நாம் தரிசிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? அதனால்தான் தாவீது என்ற பக்தன் சொல்லுவாரு, நான் வாசற்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொண்டேன். அப்ப தேவனுடைய வாசற்படியில் ஆலயத்துல அவர் காத்திருக்கதே அவர் தெரிந்து கொண்டார. எந்த தாவீது சொல்லுங்க? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம கூட தேவஜனமே, வாசற்படி என்றால் தேவ சமூகம். தேவ சமூகத்தில் நித்தமும் நாம் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது தாவீதை ஆசீர்வதித்தவர் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு ஜெபித்தாரு தெரியுமா உங்களுக்கு? வாசிங்கள். ஈசாக்கு எப்படி ஜெபிக்கிறாரு? தன் மனைவிக்காக ஜெபிக்கிறாரு. ஈசாக்கு மனைவி 20 ஆண்டுகள் ஈசாக்குக்கு குழந்தை இல்லை.
திருமணமாகி அப்போ 20 ஆண்டுகள் குழந்தை இல்லாதபடினால ஈசாக்கு என்ன பண்றாரு, தன் மனைவிக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அப்படி வேண்டுதல் செய்யும் பொழுது ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் கர்ப்பம் தரித்து 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். இன்றைக்கு தேவ ஜனமே நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லுங்கள், ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்க இல்லை? ஆசீர்வாதம் வேணும் நமக்கு, நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்க பட்டம் பெற்றுக்கொள்ளணும், என் பிள்ளைங்க நல்ல அந்தஸ்தில் இருக்கணும், என் கணவரை ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தை நல்லா இருக்கணும், எனக்கு சொந்த வீடு கொடுங்க, எனக்கு காரு கொடுங்க, எனக்கு நல்ல பைக்கு கொடுங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நம்ம கேட்கலாம், நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார் சொல்லுங்கள், அதை அப்படியே நிறைவேற்றுவார். ஈசாக்கு ஜெபித்தார் தானே, எடுத்தீங்களா? அது வாசிங்க. ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபிக்கிறாரு. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர் பாருங்க, ஆமீன். அது போல இந்த புதிய மாதத்தில் தேவஜனமே நானும் நீங்களும் ஒவ்வொரு காரியத்திற்காக வீட்டில் போய் நீங்கள் தேடி வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபித்தால் நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுப்பாரு. நேற்று நான் ஜெபித்தாப்பா, வானத்து மதுக்கு நான் கட்டளை கொடுக்குறேன், நான் நாளைக்கு தேவனை ஆராதிக்கலாம். திருவிருந்து தான் இல்லை, 2வது வாரம் நாங்கள் திருவிருந்து ஆராதிக்க போகிறோம். ஆனால் தேவனை நாங்கள் மனமகிழ்ச்சியாக நாங்கள் ஆராதிக்க வேண்டுமே. அதற்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கப்பா, வானத்து மதக நீங்கள் என்ன பண்ணுங்க, அடைத்து போடுங்க அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து வானத்தை பார்த்து ஒரு சின்ன கட்டளை கொடுத்தேன். கர்த்தர் அப்படியே கேட்டார். 10:30 மணிக்கெல்லாம் மழை நின்று விட்டது. அந்த காற்று கூட நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனாலும் தேவன் கிருபையாக நம்ம என்ன பண்ணாரு, காப்பாற்றினாரு. தாவீதை காப்பாற்றினாரு. இன்றைக்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்ய போறார் சொல்லுங்கள், காப்பாற்ற போகிறாரு. ஹல்லேலூயா. அதே ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. அடுத்து தாவீதோடு கர்த்தர் இருக்கிறாரு. தாவீதோடு கர்த்தர் இருக்கிறபடினால தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினாரு. இங்கே யோசேப்பு என்றதான ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் நிஜமான வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென். போதும். இந்த 39ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீர்களானால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி 4 முறை வருகிறது. நீங்க வேண்டால் மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 2, 3, 21, 23. 39ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி 4 இடத்துல வாசிக்கிறோம். 2, 3, 21, 23. அப்போ ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கணும். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அப்போ தாவீதோடு கர்த்தர் இருந்தார் என்று எப்படி நாம் அறிந்து கொள்கிறோம்? தாவீது யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் ஏசப்பா கிட்ட, தேவர்கிட்ட கேட்பாராம், தேவனே பெலிஸ்தர் என்னை வந்து மேற்கொள்ள வராங்க, அமலேக்கர் வராங்க, நான் போகலாமா வேண்டாமா? அப்போ கர்த்தர் சொல்லுவாரா, நீ போன்னு சொல்கிறீங்களே கர்த்தாவே, நீங்கள் போன்னு சொன்னீங்கன்னா நான் அறிந்து கொள்வது? எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. தாவீதே, நீ போகும்போது உனக்கு முன் இருக்கிற முசுக்கொட்டை செடி உன்னுடைய இலைகள் என்ன செய்யும்? அசையும். அப்போ அசையும் பொழுது நான் உன் கூட இருக்கிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். இன்னைக்கு நாம் கூட ஒரு அடையாளத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். என் கூட இருக்கிறது நீ உண்மையானால் கர்த்தாவே எனக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க, எனக்கு இதை பண்ணுங்க. அப்போனா நான் என்ன செய்கிறேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க நான் தெரிந்து கொள்கிறேன். இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தாரு. இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இருக்க போறாரு. நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டுமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனோடு நாம் சேர வேண்டும். சும்மா கர்த்தர் என் கூட பாரு, கர்த்தர் என் கூட பாரு இருந்துருவாரா? சேரணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். மதர் தெரேசா செய்தது மாதிரி நம்மளால செய்ய முடியவில்லை என்றாலும் அட்லீஸ்ட் நம்ம அப்படிப்பட்ட பரதேசி மக்களுக்காக நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம்.
நம்மகிட்ட கொடுக்க இல்லை என்றாலும் தேவனே பரதேசிகளை காப்பாற்றுங்க, திக்கற்ற பிள்ளைகளை காப்பாற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்லி என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தாவீது அதை தான் செய்தாரு. அவர் செய்யும் பொழுது பாருங்க, தாவீதோடு கர்த்தர் இருந்தாரு, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறாரு. அப்ப யோசேப்போடு கர்த்தர் இருக்கும் பொழுது என்ன நடக்குது? அவன் காரிய சித்தி உள்ளவனாகிறாரு. 2ஆம் வசனத்துல வாசனம் இல்லையா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் என்னமா மாறினான்? காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான், ஜெயம் பெற்றவனாய் மாறினான். இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் நாமும் கூட ஜெயம் பெற்றவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாரு. நாம் போற இடமெல்லாம் நமக்கு வெற்றி தான். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ இவங்கெல்லாம் போச்சு, இவங்க வந்தாலே ஃபேமிலியே போச்சு, நம்ம குடும்பமே அழிஞ்சுது, அவ்வளவுதான் அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன செய்யக்கூடாது? மற்றவர்கள் சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக எப்படி சொல்ல வேண்டும்? ஐயோ இவங்களாம் தேவ மனிதனாச்சே, தேவ மனுஷியாச்சே, ஜெபிக்கிறவங்களாச்சே, இவங்க எங்க வீட்டுக்கு வந்தா என் குடும்பத்துல சமாதானம், என் குடும்பத்துல நிம்மதி. சில பேர் குடும்பத்துக்குள்ள போயிட்டு வெளியில வந்தாங்கன்னா குடும்பமே 2 ஆயிடும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு குடும்பம் 4 கூட ஆயிடும் போல இருக்கு. அப்படி இருக்க கலகத்தின் ஆவி நமக்குள் வரக்கூடாது. அந்த கலகத்தின் ஆவி இருக்கும் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட வாசம் செய்ய மாட்டாரு. பொய் என்றது நம்ம வாயில வரக்கூடாது. நம் பொய் சொல்வோமானால் தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டாரு. தாவீது பக்தர் பாருங்க, என்ன பாவம் செய்தாலும் என்ன குற்றம் செய்தாலும் அத்தனையும் தேவனிடத்துல போய் ஒவ்வொன்றாக ஒப்பிப்பாரு, எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. தேவனே, நான் இன்னைக்கு இச்சையோடு பார்த்தேன், மன்னிச்சிடுங்க, நான் இது போல பார்த்தேன், மன்னிச்சிடுங்க. இல்லை வீட்டில் போய் நீங்கள் தாவீதுடைய சரித்திரத்தை 1 நாளாகமம் 2 நாளாகமம் 1 சாமுவேல் 2 சாமுவேல் எல்லாவற்றையும் எடுத்து நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். தாவீது என்ற பக்தன் எவ்வளவு ஒரு அருமையான தேவ மனிதன். அதனால தான் அவரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன். இன்றைக்கு நம்மை பார்த்து கூட கர்த்தர் சொல்ல வேண்டும், என் பிள்ளை, என் மகன், என் மகள் இருதயத்துக்கு ஏற்றவன். நம்மை பார்த்து கர்த்தர் விசனப்படக்கூடாது, நம்மை பார்த்து கர்த்தர் துக்கப்படக்கூடாது, நம்மை பார்த்து கர்த்தர் வேதனை அடையக்கூடாது. இல்லை, தாவீதை போல நம்மை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? தேவன் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன், மனுஷி என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்க போறார். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 8:14. ஏதோமில் தானியங்களை வைத்தான், ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். பார்த்தீங்களா? தாவீது சாதாரண தாவீது தான். எல்லா இடத்துலையும் மலையிலையும் குகையிலையும் தன்னுடைய ஜீவனுக்காக ஓடி 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 ஒளிந்த தாவீது. அப்படிப்பட்ட தாவீதை கர்த்தர் என்ன பண்ணாரு? போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இன்றைக்கு நம்மை கூட கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். நீங்க வெளியே போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, தூரமா போறீங்களா, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறீங்களா, டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போறீங்களா, தேவன் உங்களை என்ன செய்ய போறாரு? காப்பாற்ற வேண்டும். நம்ம தேவனோடு இருக்க வேண்டும். தாவீதை போல, யோசேப்பை போல. யோசேப்பு பாருங்க, எவ்வளவு அவருக்கு பாடுகள், எவ்வளவு உபத்திரவம். சொந்த அண்ணனே அவர்களை பகைத்து குழியில தூக்கின்னு போய் போட்டாங்க. ஆனாலும் பாருங்க, யோசேப்பு அந்த இடத்துல உண்மையா இருந்தாரு. தன் அண்ணன்மார்களுக்காக ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாரு? தேவனே, நீங்க கொடுத்த சொப்பனம், நீர்தான் சொப்பனம் கொடுத்திருப்பீரானால் அந்த சொப்பனம் நிறைவேற வேண்டும். எங்க? குழியில. எந்த இடத்துல? அடிமையா விற்கப்பட்ட இடத்துல. எந்த இடத்துல? யோசேப்பு மீது பாவ பழி சுமத்தி அவனை சிறையில கொண்டு போய் போட்டாங்க. அந்த இடத்துல யோசேப்பு என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறாரு, தேவனே இந்த சொப்பனம் நிறைவேற வேண்டும். அண்ணன்கள் எல்லாம் என்னை வணங்குகிறார்கள், தாய் தகப்பன் என்னை வணங்குகிறார்கள், அந்த சொப்பனம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. அப்போ யோசேப்பு ஜெயிலில் இருக்கும்போது கூட கர்த்தர் கூட இருந்தாரு. அப்ப கர்த்தர் கூட இருக்கும்போது என்ன அர்த்தம்? அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்தபடினால்தான் கர்த்தர் கூட இருந்தாரு. இந்த புதிய மாதத்துல நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? இல்லை, ஆமாம், ஜெபிக்கிறதுனா கஷ்டம். எனக்கு அவங்க ஜெபிப்பாங்க, எங்கள் அக்கா ஜெபிப்பாங்க, எங்கள் மாமா ஜெபிப்பார், எங்கள் சித்தப்பா ஜெபிப்பார், எங்கள் சித்தப்பா பாஸ்டர், எங்கள் மாமா பாஸ்டர், எங்கள் தாத்தா பாஸ்டர், அவங்கெல்லாம் இருக்கட்டும் ஒரு பாஸ்டர். பட் நம்ம என்ன சொல்ல? நம்முடைய சோல், வாட் அபவுட் யுவர் சோல்?
நம்முடைய ஆத்மாவுக்கு யார் ஜெபிக்கிறது இல்லை? நம்ம தான் ஜெபிக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். யோசேப்பு ஜெபித்தாரு, தானியேல் ஜெபித்தாரு. அதனால என்ன நடந்துச்சு? யோசேப்பு போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினாரு. குழியில போட்டாங்க, வெறும் குழியில போட்டாங்க. விஷ பூச்சிகள், பெருச்சாளிகள் நிறைந்த பள்ளம், எவ்வளவு பாலடைந்த கிணறு. அந்த கிணற்றுல யோசேப்பை தூக்கி போட்டதுனால, அவன் ஜெபித்ததுனால அந்த ஜெப சத்தம் பரலோக ராஜாவுக்கு எட்டினது. அந்த பரலோக ராஜாவுக்கு எட்டினபடினால ஒரு அண்ணன் மைண்ட்ல கர்த்தர் பேசுறாரு, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம கூட பிறந்தவன் தானடா, அவனை தூக்கிடுங்க, அவனை தூக்கி என்ன பண்ணுங்க, இதோ வராங்க பாருங்க அடிமை வாங்குற இஸ்மவேலர், அவங்க கையில் நம்ம என்ன செய்தலாம்? விற்று விடலாம் என்று சொல்லி அவனை விற்று விடுகிறார்கள். அதுதான் பிரியமானவர்களே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நடந்து வந்தால் நம் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்ன செய்யும்? என்னை தேற்றும். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு மரணத்தோடு போராடுறோமா? மரண இருளின் பள்ளத்தாக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறதா? பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மை காப்பாற்ற போகிறாரு. சங்கீதம் 23:4 நான் வாசிக்கிறோம், வாசிங்க. சங்கீதம் 23:4. மரண கட்டுகளை கர்த்தர் உடைப்பாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கை கர்த்தர் மாற்றுவாரு, வியாதின் கட்டுகளை கர்த்தர் நீக்கி போடுவாரு. ஹல்லேலூயா. வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்ப மரண இருள் வந்தாலும் கூட பாருங்க, தோவேக்கு என்றதான ஆசாரியன் இடத்துல போயிட்டு அவர் கத்தி ஒரு இடத்துல போய் தாவீது பட்டயத்தை கோலியாத்தை வென்றான் இல்லையா, கோலியாத்தை கொன்னான் பாருங்க. அந்த பட்டயத்தை வாங்கி அப்படியாக அந்த ஆசாரியர் தாவீது கிட்ட கொடுத்து, நீ போ தாவீது, உன் கூட கர்த்தர் இருப்பார்னு ஜெபம் பண்ணி அனுப்புறாரு. இதை ஒருத்தன் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான்? நேராக போயிட்டு சவுல் ராஜா கிட்ட சொல்லிட்டான். சவுல் ராஜா என்ன பண்ணாரு? அத்தனை ஆசாரியரும் வெட்டி போடு அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. எவ்வளவு அநியாயமான சாபங்கள் இல்லை! ஆசாரியர் யார் சொல்லுங்க? தேவனுக்கு சமமானவர்கள். அப்ப தேவனுக்கு சமமான ஆசாரியரை சவுல் என்ன பண்றாரு? துணிகரம் கொண்ட சவுல் அதை வெற்றியது நிமித்தம் சவுல் ராஜா யுத்தத்துல அவர் என்ன செய்தாரு? வெட்டி கொல்லப்பட்டாரு. ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, அற்பமான தாவீது, சின்ன தாவீது, கோலியாத்தை வென்ற தாவீது, ஆடுகளை மேய்த்த தாவீது, தன் தகப்பனரால தன் சகோதரனால அவர் அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது கர்த்தர் என்ன செய்தாரு? காப்பாற்றினார். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் கூட நம்ம அற்பமாக நினைக்கலாம், நம்ம தூர வைக்கலாம், ஒதுக்கி வைக்கலாம். இவங்க வந்துட்டாங்களே, கிறிஸ்தவங்கள் ஆயிட்டாங்களே, இவங்க முகத்தை நம்ம முழிக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது என்று சொல்லி நம்ம ஒருவேளை ஒதுக்கி வைக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் தாவீதை காப்பாற்றினது போல உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்ய போறாரு? போன இடத்துலலாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாரு. ஹல்லேலூயா. தானியேலை யோசேப்பை காப்பாற்றினாரு, தாவீதை காப்பாற்றினாரு. இன்றைக்கு நம்மையும் கூட நம் குடும்பத்தையும் நம் திருச்சபையையும் கர்த்தர் காப்பாற்ற போற. அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் காப்பாற்றினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9, 10 நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ராத்திரிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றான். ஆமென். ராத்திரியில கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகிறார். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன், அவர் தேவனோடு உறவாடுகிற தேவ மனிதன். அப்படிப்பட்ட தேவ மனிதனோடு கர்த்தர் என்ன பண்றாரு? ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பயப்படுகிற காரியங்கள் ஏதாகிலும் ஒன்று வரும். அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு தரிசனம் கொடுப்பாரு. தரிசனத்தின் மூலமாய் பேசுவாரு, சொப்பனத்தின் மூலமாய் பேசுவாரு, ஊழியர்களை கொண்டு கர்த்தர் பேசுவாரு, வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவாரு. ஒரு பிரதர் எனக்கு கால் பண்ணி 37ஆம் சங்கீதத்தை வாசித்து காமிச்சாரு. ரொம்ப அருமையான சங்கீதம், நம்ம சபையில தான் அந்த பிரதர் வாசி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதுதான் கர்த்தர் என்னது, வேதம் வாசிக்கும் போது தேவன் வேதத்தோடு பேசுவாரு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? உங்களுக்கு இந்த அனுபவம் இல்லை என்றால் இந்த புதிய மாதத்தில் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் வாசிங்கள். வேதம் வாசிக்கும் போது ஸ்டாப் சொல்லுவார்.
ஸ்டாப் என்று சொன்னால் அப்படியே நிறுத்துங்க. அதுக்கு பிறகு அதுக்கு இணையான வசனம் கர்த்தர் காட்டி கொடுப்பாரு. நான் இதை கண்கார்டன்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையும் அந்த கண்கார்டன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. தேவையில்லதெல்லாம் அப்படியே வரிசையாக இருக்குமே ஒழிய நான் எதிர்பார்க்குற வசனங்கள் இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது அப்படியே கர்த்தர் ஒவ்வொன்றா சம்பவத்தை நினைவுக்கு கொண்டு வருவார். இங்கே இருக்குன்னு அப்படி தான் நான் என்ன செய்வேன், வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நான் செய்தி ஆயத்தப்படுத்துவேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு தேவச்சனமே, உங்களுக்கு கூட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நீங்கள் பின்தங்கி இருக்கிறீங்களா? வேதம் வாசிக்கிறதா குறைவாக இருக்கிறீங்களா? ஜெபிக்கும் பொழுது தேவன் என்னிடத்துல பேசலை, ஜெபிக்கும் பொழுது என்னிடத்துல தரிசனம் காட்டலைன்னு பின்தங்கி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்களை காப்பாற்றவும் போறாரு, உங்க கூட இருக்க போறாரு, உங்களை நடத்த போறாரு. உங்களுக்கு விரோதமாய் வருகிற மரண கட்டுகளை கர்த்தர் உடைக்க போறாரு. எனக்கு கடந்த மாதம் கிளீன் ஆவியானவர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த பெருவிரல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எரிச்சலாக இருக்கும், வலிக்கும், என்னால் தாங்க முடியாது. சில நேரத்தில் நான் அழுதுடுவேன், யாருக்கும் தெரியாமல் உட்கார்ந்து. அப்போ ஆவியானவர் சொன்னார், மகளே, உன் பெருவிரலில் கட்டி வைத்திருக்கிற அந்த மந்திர கட்டை நீ பிடுங்கி எடுனாரு. கர்த்தர் சாட்சி. உடனே நான் எழும்பி உட்கார்ந்து அந்த பெருவிரலை என் கையை வைத்து, இயேசுவின் நாமத்தினால் இந்த பெருவிரலை கட்டி வைத்திருக்கிற மந்திர கட்டை நான் பிடுங்குறேன் அப்படின்னு எடுத்து போட்ட உடனே நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, கர்த்தருடைய கிருபையில் நான் கொஞ்சம் நடக்க நான் ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. அதுபோல தேவச்சனமே, மரண கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு இந்த காலை வேளை நமக்கு விரோதமாய் பிசாசு அனுப்பினாலும் நமக்கு என்ன கர்த்தர் கொடுக்க போறாரு? ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. யோசேப்புக்கு வந்த ஜெயத்தை, யோசேப்பு காரிய சித்தியுள்ளனானால் கர்த்தர் கூட இருக்கும் போது நம்மை கூட கர்த்தர் மரண கட்டிலிருந்து நம்மை காப்பாற்ற போறாரு. மாந்திரிகத்தின் கிரியிலிருந்து நம்மை காப்பாற்ற போறாரு. மந்திரம் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, எதன்னா பண்ணட்டும். ஆண்டி வாலிப வயதாக இருக்கும்போது ஆண்டிக்கு பச்சை முட்டைன்னா ரொம்ப இஷ்டம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரொம்ப இஷ்டம். ஏன்னா அவங்க வீட்டில் கோழி வளர்ப்பாங்களாம். பச்சை முட்டை இட்ட உடனே அதை என்ன செய்வாங்க, கழுவிட்டு அதை உடச்சி வாயில் ஊற்றிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டே இருப்பாங்களாம். ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தானது பச்சை. அதனால தான் பெண் பிள்ளைங்களுக்கு கூட பாருங்கள், அந்த பருவம் வரும் பொழுது பெண் பிள்ளைகளுக்கு முட்டை கொடுக்குறாங்க. அப்போது இது பச்சை முட்டை அவங்களுக்கு ரொம்ப இஷ்டன்றதுனால அவங்க இந்த என்ன ஹாஸ்பிட்டல் இது, இந்த இதில் இருக்குங்களே அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட், அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது பாருங்கள், அந்த ஹாஸ்பிட்டல். அங்கெல்லாம் ஆண்டி வாலிப வயதை போயிட்டு அந்த கேன்சர் வியாதி உள்ளவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இருக்குது, அந்த முக்கூடு சொல்லுவாங்க இல்லையா, 3 வழி. அந்த 3 வழி கூடுற இடத்துல ஒரு முட்டை இருந்திருக்குது. ஆண்டி பார்த்தாங்க, அந்த முட்டையை எடுத்து அப்படியே உடச்சி வாயில் ஊற்றி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. போயிட்டு அங்கே எம்டெக் பிடெக் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, அங்கே இருக்கிற அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற பேஷண்ட்டு, இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஜெபம் பண்ணாங்க, படுத்தாங்க, எதுவுமே ஆகலை. என்ன சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு தேவ ஜனமே, நமக்கு விரோதமாய் வருகிற மந்திரங்கள், தந்திரங்கள், தகடுகள், தாயத்துகள் எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் இந்த புதிய மாதத்துல பிடுங்கி போட போறாரு. எப்ப சொல்லுங்க? தேவனோடு நாம் இருக்க வேண்டும். நாம் தேவனோடு இருக்கும்போது நமக்கு விரோதமாய் மந்திரங்கள் இல்லை, நமக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த பாடலை நாம் பாடுவோம். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. ஆமே, நீ உயிரோடு இருக்கும் வரையில் எதிர்ப்பவன் இல்லை. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகள்
இருக்கிற நாள் வரைக்கும் நமக்கு முன்பதாக ஒருவரும் எதிர்க்க முடியாது. நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் எதுமாய் இருந்தாலும் அந்த ஆயுதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவாரு. நம் குடும்பங்களை கர்த்தர் காப்பாற்ற போகிறாரு. நம் திருச்சபையை கர்த்தர் காப்பாற்றுவாரு. நம் தேசத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவாரு. தேச தலைவர்களையும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமே. நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். சோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்துல தாவீது வர வர நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். தாவீது போன இடமெல்லாம் நீங்க காப்பாற்றினீர். தேவனே, எங்கள் தேவ ஜனங்களையும் எங்களையும் திருச்சபையையும் அப்பா ஜெப வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாரையும் கர்த்தர் நீங்க காப்பாற்ற வேண்டுமாய் கேட்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 2வது வாரம் நமக்கு திருவந்திருக்கும். நீங்கள் ஜெபத்தோடு வாருங்கள். ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறவர்கள் ஜெபிங்கள். மற்றவர்கள் நீங்கள் சாப்பிட்டு கூட நீங்கள் ஜெபிக்கலாம். திருவிருந்து 2வது வாரம் சபைக்கு வராதவர்கள் நீங்கள் சொல்லிவிடலாம். ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.